சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன்னு நான் நம்புகிறேன். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். ஒன்றை மட்டும் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, தேவனுடைய பிள்ளைகளை மாறின மட்டும் போதாது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசித்த அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை உயர்த்தும், விடுதலையாக்கும், மேன்மைப்படுத்தும், பயன்படுத்தும் கிறிஸ்துவுக்காக. இந்த தாகம் நமக்குள்ள நாளுக்கு நாள் பெருகட்டும். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னமும் என் மனக்கண்ணை பிரகாசமாக்குங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறிம்படிக்க கண்களுக்கு கழிக்கும் போடுங்க. ஆண்டவரே, இன்னும் எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. பவுல் அதிகமாய் அதற்காக தான் ஜெபித்தார். சரி, இன்றைக்கு இந்த தியானத்துக்கண்டு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. எப்படி பெற்ற தாய் தன் பிள்ளை மறப்பாள்? ரொம்ப ஒரு யோசனையாக இருந்தது ஆரம்ப நாட்களில், வாலிபனாக இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கு கண்கூடாக பல காரியத்தை நம்ம கேள்விப்படுகிறோம், அறிகிறோம். எத்தனையோ பெற்ற தாய் தன் பெற்ற பிள்ளைகளை தகப்பனும் தாய் கொலை செய்கிற நிறைய சம்பவங்களை தேசத்தில் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்த தாயே உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்ப்பா, நான் மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தாயை விட கோடி 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 மடங்கு உங்கள் மேலே அன்பாக இருக்கிற ஆண்டவர், உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர். அதனால தான் 10 மாதம் தான் தாய் சுமந்து பெத்தா, இரத்த சிந்தி. ஆனால் பரலோக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவை அனுப்பி சிலுவையில் கதற பலியாக்கி, ஒரு சரீரம், இயேசுவின் சரீரம் சிலுவையில் சல்லடையாக்கப்பட்டது, நாராக கிழிக்கப்பட்டது. அவர் இரத்தம் முழுவதையும் சிந்தினார். ஒரு போர் வீரன் ஈட்டி எடுத்து இயேசுவின் விலா எலும்பில் குத்தினான். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இனி சிந்துவதற்கு இரத்தம் இல்லை. முழு மனுக்குலத்தின் மீட்புக்காக, மகனே மகளே, உங்களுடைய நல்வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை கரையமாக கொடுத்து உங்களை என்னை பிள்ளையா மாற்றியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, வெள்ளினாலும் பொன்னினால் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்களே. வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் ஒன்றுதான், உயிரையே கரையமாக கொடுத்து உங்களை என்னையும் அவர் சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரு. அவர் உங்களை விட்டுருவாரா? உங்களை கைவிட்டுருவாரா? உங்களை மறந்துடுவாரா? ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய தேவனுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மறக்க தெரியாது, கைவிட தெரியாது. அவர் நல்ல தேவன், என ஜீவனை கொடுத்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும்போது பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டம், நெருக்கம், காரணமில்லாத காயம், நிந்த, அவமானம்னு கலங்குறீங்களா? கலங்காதீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்த நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்களை வாழ வைப்பதற்காக தன்னுடைய சரீரத்தையே இரத்தம் முழுவதை சிந்தி ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பெத்த தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? பைபிளில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபினுடைய தாய் தகப்பன் ஈசாக்கு, ரெபேக்காள். இப்போ யாக்கோபு அண்ணனாகிய ஏசாவின் ஆசுவாத்தை தட்டி பறித்து கொண்டான், ஏமாற்றி பறித்து கொண்டான். உடனே ஏசாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது. எங்கள் அப்பா சீக்கிரம் இறந்து போயிடுவார், அவர் இறந்த உடனே என் தம்பியாகிய யாக்கோபை கொன்றுவேன், அவன் என்னுடைய பிளஸ்ஸிங்கெல்லாம் ஏமாற்றி எடுத்துக்கிட்டான். இந்த செய்தி ஈசாக்கு கேள்விப்படுகிறான், தாய் ரெபேக்காலும் கேள்விப்படுகிறாள். உடனே
யாக்கோபை அழைத்து 2 பேரும் பேசுகிறார்கள். மகனே, இங்கே இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போய்விடு. உன்னுடைய சகோதரன் கோபம் தணிந்த பின்பு நான் ஆள் அனுப்பி திரும்ப அழைப்பிப்பேன். சொல்கிறான், நீ இரு, மாமா வீட்டுக்கு போ, என் சகோதரன் வீட்டுக்கு போ, ஏசாவின் கோபம் தணிந்த பின்பு ஆள் அனுப்பி திரும்ப அழைப்பிப்பேன். தாயினுடைய வார்த்தையை நம்பி இந்த யாக்கோபு புறப்பட்டு போகிறான். நமக்கு சம்பவம்லாம் தெரியும். காடு வழியாக போகிறான். அவன் நிலைமை என்ன தெரியுமா? அன்றைக்கிரவே ஒரு ஜெபம் பண்ணுகிறான் ஆண்டவரை பார்த்து, எனக்கு உடுக்க உடையும் ஆகாரமும் வழிக்கு பாதுகாப்பை சொல்கிறான். எனக்கு உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், போகிற வழியில் என்னை காப்பாற்றணும். அப்படின்னா அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அடுத்த வேலை ஆகாரத்துக்கு வழி இல்லை, அடுத்த வேலை வஸ்திரத்துக்கு உடுத்து மாற்று வஸ்திரம் அவனுக்கு இல்லை, வழியில் பாதுகாப்பு இல்லை. இப்படி தன்னந்தனியனாகத்தான் புறப்பட்டு போனான். மாமா வீட்டில் 20 வருஷம் இருந்தான். நல்ல கவனிங்க, மாமா வீட்டில் 20 வருஷம் இருந்தான். தாய் ரெபேக்காள் சொல்லி அனுப்புனா, உன் சகோதரன் கோபம் தணிந்த பின்பு ஆள் அனுப்பி திரும்ப அழைப்பிப்பேன். ஆனால் அன்று இரவு ஆண்டவரும் சொன்னார், மகனே நீ போ, நான் மறுபடியும் உன் தகப்ப வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவரும் வாக்கு கொடுத்து அனுப்பினார், பெற்ற தாயும் வாக்கு கொடுத்து அனுப்பினார்கள். ஆனால் 20 வருஷம் ஒரு நாளாவது 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், யாக்கோபின் மேலே பாசம் வைத்திருந்த தாய் வந்து பார்த்தா, இல்லை ஆள் அனுப்பியாவது விசாரித்தால் என்று பார்த்தால் வேதத்தில் எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் 20 வருஷம் தாய் மறந்து போனாள். ஆனால் வாக்கு கொடுத்து அனுப்பினாரே ஆண்டவராகிய தேவன், ஏகவா தேவன் அவனை மறக்கவே இல்லை. 20 வருஷம் கழித்து கோலும் கையுமா போன அவனை 2 பரிவாரங்கள், அதாவது 2 ராஜாக்களுக்கு எவ்வளவு ஆஸ்வாதம் இருக்குமோ அத்தனை ஆஸ்வாதங்களை கொடுத்து அவனை மறுபடியும் திரும்பி வர பண்ணினார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், தாய் ரெபேக்காள் மறந்து போனாலும் வாக்கு கொடுத்த தேவன் மறக்கவில்லை. அன்பு தேவஜனமே, பாடுகளை கண்டு கவலைப்படாதீங்க, துவண்டு போகாதீங்க. நான் தாவீதை பற்றி ஒரு பரிசுத்தவான், ஒரு எபிரேய ஆசிரியர் சொன்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய பேக்ரவுண்டு பைபிளில் பதிவு செய்யப்படவில்லை, ஆனால் அவர் சொன்ன ஒரு ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது தகப்பனுக்கு 8வது பிள்ளை என்று அறிந்திருக்கிறோம். இந்த தாவீதின் தகப்பன் ஈசாய் அந்த பெத்லகேமில் இருந்த அந்த ஆலோசனை சங்கத்திற்கு தலைவனாக காணப்பட்டான். அவன்தான் அன்றைக்கு வயது முதிர்ந்தவனும் ஐஸ்வர்யவானுமாய் காணப்பட்டான் அந்த சின்ன பெத்லகேம் என்ற கிராமத்தில். திடீரென்று அந்த கிராமத்திலே, அந்த சங்கத்திலே ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு குழப்பம் வந்தது. தாவீதின் தகப்பனாக ஈசாய், இந்த ஈசாயை நாம் ஒரு தலைவனாக, சங்கத்துக்கு ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் அந்த பொறுப்பில் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஈசாய் யார் வம்சத்தில் வந்தா அப்படின்னா, போவாஸ் ரூத் வம்சத்தில் பிறந்தவன் தான் இந்த ஈசாய். போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஓபேத் என்ற பிள்ளை பிறந்தது. ஓபேத்துக்கு ஈசாய் பிறந்தான், ஈசாய்க்கு தாவீது பிறந்தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஈசாயினுடைய தாத்தா போவாஸ் அல்லது பாட்டி ரூத், அவள் யூத பெண்மணி இல்லை, அவள் புறஜாதியை சார்ந்தவள், மோவாபிய ஸ்திரீ. அந்த வம்சத்தில் வந்த இந்த ஈசாயை எப்படி முழு யூதனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ அவனை அந்த ஆலோசனை சங்க பொறுப்பிலிருந்து விலக்கி வைத்தார்கள். இப்போ ஈசாய்க்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. எப்படி ஆகில் நான் யூதன் தான், நிரூபித்து காண்பிக்க வேண்டும், நானும் மோசையின் சட்டத்தை கை கொள்ளுகிறவன் தான் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி தவறான ஒரு திட்டத்தை தீட்டினான். இந்த ஆலோசனை சங்கத்தில் அவர்கள் அந்த பெத்லகேமில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவனையும் பதில் இறக்கி வைத்தார்கள், மனைவியும் பிரித்து வைத்தார்களாம். ஈசன் மனைவியின் சேர்ந்து வாழக்கூடாது, அவன் முழு யூதன் இல்லை என்று சொல்லி. இந்த நிலையில் தான் ஈசாய் தன் வீட்டில் வேலை பார்த்த கானானை பெண்மணியை அழைத்து சொன்னாலா, நான் உன்னை விவாகம் செய்ய போகிறேன், மறுமணம் செய்ய போகிறேன், நீ சம்மதிப்பாயானால் உன்னை அடிமையிலிருந்து விடுதலையாக்கி விடுகிறேன், நானும் உனக்கு திருமணம் செய்து உடனே தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடுவேன், நான் மோசையின் பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன் என்பதை எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டினான். கானானி பெண்மணிட்டை சொன்னால், வீட்டில் வேலைக்காரியாக இருந்த ஒரு அடிமையாகிய கானானி பெண்மணிட்ட போய் சொன்னால், நீ விவாகம் செய்ய சம்மதி,
மறுபடியும் நான் விவாகரத்து செய்து விடுவேன், நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறலாம், உனக்கு விடுதலை. இதெல்லாம் கேட்ட அந்த கானானிய பெண்மணி நேராக தன் ஆச்சாராகிய ஈசாயின் மனைவிகிட்ட போய் சொல்லிட்டார். ஈசார் மனைவி சொன்னாங்களா, சரி நீ சரின்னு சொல்லிடு, ஆனால் திருமணத்துக்கு அன்றைக்கு நீ போகாத, நானே ஒரு அடிமை பெண்ணாக நானே போய் விவாகம் செய்கிறேன். அதே போல் யூதர்கள் விடிய காலம் 3 மணிக்கு தான் விவாகம் செய்வார்கள். விளக்கு வெளிச்சமே இருக்காது, லைட்டாக வெளிச்செரியும், உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை பரதா போட்டிருப்பாங்க. அப்படி தான் யாக்கோபு ஏமாந்து போனான் திருமணத்தில். ஸோ இவன் நினச்சான் அடிமையாகிய கானானி பெண்மணி தான் விவாகம் செய்கிறோம் என்று நினைத்தான். ஆனால் அங்கே திரைச்சிலைக்கு உள்ளே, பரதாவுக்கு உள்ளே தன் மனைவி தான் என்று இவளுக்கு தெரியவில்லை. ஸோ அந்த திருமணத்தில் தன் மனைவிதான் என்று தெரியாமல் அவன் சேர்ந்து வாழ்ந்தான். கூடி வந்தார்கள். விடிய காலம் பார்த்தா தன் மனைவி பிரிந்து மனைவி நேராக போயிட்டா. இப்படி இவனுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக போச்சு, இப்படி நினச்சமே இப்படி ஆயிப்பட்டேன்னு அமைதியாக இருந்தான். ஒரு சில மாதம் கடந்தது. பெத்லகேமிலே ஒரு பெரிய குழப்பம். ஈசாயை வேலைக்கு வைத்தோமே, இந்த ஈசாயின் மனைவி எப்படி கர்ப்பவதியானால் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று அவளை அழைத்து அனுப்பினார்கள். ஊரே திரண்டு இருக்கிறது. அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், நடந்த சம்பவத்தை எல்லாம் நான் தவறு செய்யவில்லை, என் கணவனுக்கு நான் கணவனால் வந்த ஒரு குழந்தையை தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நடந்த சம்பவத்தை சொல்லுகிறாள். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஈசாய் சொல்லுகிறான், என் மனைவி நான் ஒரு கானானிய பெண்மணி அடிமை என்று சேர்ந்து தான் இந்த குழந்தை வந்திருக்கு. ஸோ அவள் வயிற்றில் வர்ற குழந்தையை நான் பிள்ளையாக வளர்க்க மாட்டேன், அடிமையாகத்தான் வளர்ப்பேன். அவனால் வீடு கட்டப்படாது, இன்னும் 7 பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்களால் தான் வீடு கட்டப்படும் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொன்னானாம். குழந்தை பிறந்தது, அழகான குழந்தை, 8வது குழந்தை, ஆண் குழந்தை. அவன் தான் தாவீதாம். இந்த தாவீது பிறந்தான். ஆனால் அந்த தாவீதை ஈசாய் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு அடிமையாக வளர்த்தானாம். வளர வளர எல்லாரும் இவனை ஒரு விதமாய் பேசுவார்களாம். கிராமத்தில் பலபெலிச்சொல்லாய் பேசுவார்களாம். பாருங்கள், கூட பிறந்த சகோதரர் 7 பேர் வீட்டுக்குள்ளே நல்ல ஆகாரத்தை புசித்து மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அடிமைகள் உட்காரக்கூடிய ஒரு கல்லாலான ஒரு ஆசனத்தில் தான் வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருக்க வேண்டுமாம். தாவீதுக்கு அதான் இருக்கை, நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. அவன் அடிமையாக வளர்த்தான். கொடிய மிருகங்கள் இருக்கிற காடுகளுக்குத்தான் இந்த தாவீது அனுப்பினான். அவன் சாக வேண்டும், தாவீது சாக வேண்டும். ஆனால் 7 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்கே அரசாங்கத்தில் படை வீரர்களாக பணி செய்கிறார்கள். அவனை கொடிய மிருகங்களுக்கு இடத்துக்கு ஆடுமைக்கு அனுப்பினான். இவன் எப்படியாவது சாகணும். தாவீதுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தானாம், அதாவது ஸ்லோ பாய்சன். இவன் சாகணும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, தாவீதுக்கு அப்பா அன்பு கிடைக்கல, அம்மா அன்பு கிடைக்கல, அண்ணன் தம்பி அன்பு கிடைக்கல. பாசனை என்னன்னே தாவீதுக்கு தெரியாது. அவன் அன்றைக்கு இருந்த பெத்லகேமில் இருந்த எல்லா முதியோர்கிட்ட போய் சொல்லுவானா, எங்கள் அப்பாவுக்கு நான் உரிமையோடு தானே பிறந்தேன், எங்கள் அப்பா என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. யாருமே அவனுக்காக சப்போர்ட் பண்ணலையா. அதனால தான் சொல்லுகிறான், மனுஷனை நம்புவதை பார்க்கல, தேவன் பேர் பற்றுதல் இருப்பது நலம் என்று சொல்லுகிறான். யாருமே அவன் அங்கீகரிக்கவில்லை. தலைக்கு என்ன அவன் தேய்க்கலை. அவன் சிவந்த மேனின்னு பைபிளில் போட்டிருக்கு. சிவந்த மேனினா தலையெல்லாம் செப்பட்ட முடி, தலைக்கு என்ன தேய்க்கலை. பனி, வெயில், குளிர், ஆடு மேய்க்கிறான். எந்த அன்பு அவனுக்கு கிடைக்கல. அன்புன்னு என்னன்னு தெரியாது. நல்ல வஸ்திரத்தை உடுத்தினதில்லை, நல்ல ஆகாரத்தை புசித்ததில்லை. இந்த நிலைமையில தான் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பெத்லகேமுக்கு அனுப்புகிறார். ஈசாயா சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை ஒருவனை கர்த்தர் தேர்ந்து கொண்டார், எல்லாத்தையும் வர சொல்லு. எல்லாரும் சுத்திகரித்து கொண்டு வந்து நிறுத்தினான். ஒருவரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவுதான ஒரு பிள்ளைகள் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான், மனசுக்குள்ள அடிமையை வளர்க்குறான். அவனை அழைச்சிட்டு வானா. இவங்க 6 பேரை 7 பேரை சுத்திகரித்து வர சொன்னான். வேகத்தை வெறுவெறுத்து ஆடு மேய்ச்ச நிலைமையிலே ஓடி வருகிறார். அவனை சுத்திகரிக்க சொல்லலை, ஏன்னா உள்ள தூய்மையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன, இவன் தான் அபிஷேகம் பண்ணு. பாருங்க, யார் அவனை புறக்கணித்தார்களோ, தாவீது புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்தான். தாவீது புறக்கணிப்பின் உச்சத்தில் காணப்பட்டான். நேசமே இல்லை, அன்பே இல்லை, பாசமே இல்லை. ஆனால் அந்த ஊரார் மத்தியில் இந்த ஈசாய் சொன்னான், இந்த 7 பேரால் வீடு கட்டப்படும் சொன்னால அந்த 7 பேருக்கு முன்னாடி ராஜாவாக தேவன் தாவீது அபிஷேகம் பண்ணினார். அப்போ தான் சொல்கிறான், பிரைஸ் தி லார்ட்,
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தகவனை பார்த்து சொல்லுகிறான், நீயோ என்னை விழும்படி தள்ளினாய். தகவனை பார்த்து சொல்றான், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். பாசான் தேசத்து பலத்த எருதுகள் சூழ்ந்து கொண்டது. என் எலும்புகளை என்ன குடமான எண்ணலாம். அப்படித்தான் அவலட்சணமாய், பசி, நல்ல ஆகாரம் இல்லை, அவ்வளவு மோசமாக இருந்தா அவனைத்தான் தெரிந்து கொண்டார். நான் முடிக்கிறேன். அன்பு தேவஜனமே, தாவீதை போல புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? நியாயமாய் கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கலையா? எல்லாரும் உங்களை கைவிட்டாங்களா? ரொம்ப நேசித்தவங்களை வெறுக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அவங்களாம் இருந்தால் தான் நீங்கள் நல்லா வர முடியும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இல்லாட்டாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், எல் ஷடாய் தேவன், உயிரை கொடுத்த தகப்பன் உங்கள் கூட இருப்பதனால உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் துக்கம் மாறும், உங்கள் சஞ்சலம் மாறும். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். கலங்காதீங்க. தாய் தன் பிள்ளையை மறந்தால் மறக்காத ஆண்டவர், தாவீதை புறக்கணியாதவர், தாவீதை புறமே தள்ளாத தேவன் உங்களை தள்ள மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் மறப்பதில்லை என்று நாங்கள் வாசித்தோம்ப்பா. ஒரு தாயை விட கோடி மடங்கு அன்புள்ளவர் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. மறக்க தெரியாத தேவன் தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த நிலைமையில் வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்காங்களோ அவங்க சஞ்சலெல்லாம் மாறட்ட ஆண்டவரே. புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்துல ஆண்டவர், நிந்திக்கப்பட்ட அதே இடத்துல, அவமானப்பட்ட அதே இடத்துல உடைய பிள்ளைகளின் தலைகளை உயர்த்த போகிறீர், செழிக்க பண்ண போகிறீர், மேம்படுத்த போகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.